Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நல்லபடியாக நீங்கள் வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது யூனிட் 1 யூனிட் 2 வரிசையாக சரியா இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் மட்டும் நம்ம என்னாச்சும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே ஆஃபலி எக்ஸாமுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்ல, வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்ல. அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எய்ம் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் சரியா. பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வால்யூம் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1 சரியா அதாவது 5 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் தி இட்ஸ் ஆக்சல் லைன் சரியா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் ஒயர், அதுக்கப்புறம் வேண்டிகிராஃப்லாம் ஓப்பன் கொஸ்டின் கூட நம்ம சொல்லிடலாம். கண்டிப்பாக அதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கேபிட்டல்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் சரியா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் பார்த்தீங்கன்னா அதாவது மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் தி கரண்ட் அண்ட் ஓம்ஸ் லா சரியா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சரியா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் நமக்கு வந்து ஓப்பன் கொஸ்டினே நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இஎம்எஃப் ஆஃப் 2 cells யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர் சரியா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஆக்சல் லைன், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர் சரியா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பிட்வீன் தி 2 parallel கண்டக்டர் கேரிங் கரண்ட் சரியா. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் தி சைக்ளோட்ரான் சரியா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் சரியா. அதுக்கப்புறம் சீரியஸ் ஆர்எல்சி சர்க்யூட் சரியா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சீரியஸ் ஆர்எல்சி சர்க்யூட்லாம் வந்து நமக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் இன்டென்சன்ஸ் ஆஃப் லாங் அதாவது ஸ்லோனட் சரியா. அதுக்கப்புறம் மியூச்சுவல் இன்டென்சன்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் காயில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். உங்களுக்கே தெரியும் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம்லாம் கண்டிப்பாக நமக்கு கேட்க போகிறாங்க 5 மார்க்ஸில். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதுக்கப்புறம் எம்பசன் ஸ்பெக்ட்ரா, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் ஸ்பெக்ட்ரா சரியா. இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் நமக்கு வரப்போகுது. யூனிட் 6 வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிரர் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, அதுக்கப்புறம் வியாஸ் மெத்தடு, அதுக்கப்புறம் ஸ்னைல்ஸ் விண்டோ சரியா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 7 வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேண்ட் வைத்து, அதுக்கப்புறம் யங்ஸ் டபுள் ஸ்லைட்டு, அதுக்கப்புறம் சிம்பிள் மைக்ரோஸ்கிரிப்ட், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கிரிப்ட், இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க்ஸுக்கு நமக்கு ஓப்பனாக நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கே தெரியும் 5 மார்க் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ எய்தரா சாய்ஸ் நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒவ்வொரு 5 மார்க் வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டைன் சரி. ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, அதுக்கப்புறம் டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டி ப்ரோலிக் ஈக்குவேஷன் சரி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் அட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் லா ஆஃப் தி ரேடியோ ஆக்டிவிட்டி, ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் அதாவது மில்க் அண்ட் ஆயில் ட்ராப் மெத்தட் சரியா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க. அடுத்து கடைசி யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் வே கிரிஃபெட்டர், ஃபுல் வே கிரிஃபெட்டர் சரியா. அதுக்கப்புறம் டிமார்கன் தியரம்ஸ் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சரியா. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுவீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.